இன்றைய தலைப்பில் போக வாழ்க்கை, மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை என்ற மூணாக பிரித்திருக்கிறோம். இதை நாம் எந்த வாழ்க்கை முறையை நாம் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், எந்த வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும், எதை நோக்கி பயணிக்க வேண்டும், அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் சில கருத்துக்களை உங்களுக்கு உரையாற்றிவிட்டு அது பின் உங்கள் கேள்விகள் மூலியமாக என் ஆன உரையை தருகின்றேன். என்னுடைய அனுபவங்கள் வைத்துக்கொண்டு என்னுடைய பல மகான்களையும் குருமார்களும் சந்தித்து அவர்கள் உரையாடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு என்னுடைய புரிதல் மூலியமாக இங்கு உங்களிடம் பரிமாறிக்கொள்கின்றேன். இந்த மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை. மோக வாழ்க்கைனா என்ன? மோகம் என்றால் என்ன? போகம் என்றால் என்ன? யோகம் என்றால் என்ன? நீங்கள் எல்லாருமே ஒரு ஆன்மீக வழியிலையும் கண்டிப்பாக பயணித்து கொண்டிருப்பதால் எல்லாம் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னோடு இருந்து இறைவன் எதை கொடுக்கின்றான் என்பதால் இப்போது உரை. மோக வாழ்க்கை என்பது இன்றைக்கி எல்லாருமே சர்வசாதாரணமாக வாழுகின்ற, ஏன் 80% மேல் வாழக்கூடிய வாழ்க்கை. மோகம் என்றால் அடிமை வாழ்க்கை. மோகம் என்றால் அடிமை. நாம் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், சரியா தவறா, வாழ்க்கைக்கு உகந்ததா என்ற எந்த சிந்தனைக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் யோசிக்காமல் அதில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களில் ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்வில் முறை அமைத்து கொண்டு அது ஏன் எதற்கு என்ற ஒரு சிந்தனைக்கோ கேள்விக்கோ அடுத்தவர் சொன்னால் கூட அதை கேட்கின்ற மனநிலை இல்லாமல் தனக்கு எது தோணுகின்றதோ எது சுகமோ, எது அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அணித்து கொண்டு அதை பற்றி கவலைப்படாமல் நாம் மனம் எங்கே செய்கின்றதோ, எதை நோக்குகின்றதோ, எதை அடிமைப்பட்டிருக்கின்றதோ அதையே வாழ்ந்து ஒரு கழிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை. அவர் அறியாமை சொல்லலாம். இப்போ அந்த மோகத்திலே நாம் சுகமாக வாழ்வதாக நாம் மனம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் ஒரு மோகம் இருக்கின்றது. மோகம் இல்லாமல் எதையுமே நாம் இயங்குவது இல்லை. 80% மக்கள் ஒரு மோகத்தினாலே உந்துதல் ஏற்படுகின்றது. அது இல்லை என்றால் என்னை வாழவே முடியாது. இப்படி நீங்கள் எதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களுடைய சூழலாக இருக்கலாம், குடும்ப சூழலாக இருக்கும், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இவர்கள் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது, இது இல்லை என்றால் நான் இருக்க முடியாது. இப்படி எந்த எண்ணத்தில் நீங்கள் விதைத்து கொண்டு அதன் அடிப்படையாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அது மோக வாழ்க்கை. அது எப்பேற்பட்ட வாழ்க்கை என்றால் காணல் நீர் போன்றது. காணல் நீர் நீங்கள் பார்க்கின்றீர்கள், பார்க்க முடியும், ஆனால் அதை அனுபவிக்க முடியுமா? காணல் நீரை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியுமா? தாகம் அடங்குமா? அதை காணல் பார்த்த உடனே அதை நீ குடிக்க முடியுமா? அதை குளிக்க முடியுமா? எதையுமே நீ செய்ய முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் மோக வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நீங்கள் இந்த மோக வாழ்க்கை காணல் நீர் இருப்பது எப்படியோ நம்மளையோ அப்படி இல்லாமல் அது ஒரு உண்மையாக நினைத்து கொண்டு அணிவித்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். கேட்டானா நான் அணிவிச்சிட்ருக்கேன், நான் சுகமாக இருக்கேன், அப்படியே பயங்கர எப்படி சுகம் தெரியுமா? அப்படிங்க இந்த புலன் வழியாக வரக்கூடிய புலன்களை மட்டுமே முடிவாக வைத்து கொண்ட பார்க்கறது, கேட்கறது, நுகர்வது, சுவைப்பது, இந்த பரிசம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் முடிவாக எடுத்துக்கொண்டு அதை நோக்கிய ஒரு வாழ்வியல் முறையாக எடுத்துக்கொண்டு
ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வாக்கு என்ன? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஒரு மான் இருக்கின்றது. அந்த மானுக்கு பயங்கரமான தாகம் எடுக்கின்றது. தண்ணி அருந்த வேண்டும். ஆனால் அந்த ஒரு தொலைவிலே ஒரு காணல் நீரை பார்க்கின்றது. உடனே சந்தோஷம், காணல் நீர் வந்து விட்டது. வேகமாக ஓடிச் செல்லும். ஆனால் இங்கே இருக்குமா? குடிக்க முடியுமா? அப்பொழுது தின தூரம் பார்க்கும். அங்கே காணல் நீர் கிடைக்கின்றது. ஓடும். அங்கே கிடைக்குமா? ஓடி ஓடி ஏற்கனவே இருக்கின்ற தாகம் இன்னும் அதிகமாகி கடைசி வரை கிடைக்காமலே அது மடிந்து விடுவது போலதான் நாம் மோகத்தினால் வரக்கூடிய, புலன் வழியாக வரக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு, புலன் வழியாக வரக்கூடிய புரிதல் வைத்துக்கொண்டு நாம் ஓடி 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 ஏதோ கிடைப்பதாக, அங்கே தாகம் தணிப்பதாக, ஏதோ வாழ்க்கை நிறைவடைந்து விட்டதாக நினைத்து நினைத்து ஓடுகின்ற வாழ்க்கையில் இதுவரை யாருக்காவது அப்படி ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம் என்பது கிடைத்திருக்கின்றதா? நீங்கள் ஒவ்வொரு கற்பனையோடு வாழ்க்கை, ஒரு ஆசையோட வாழ்க்கை, ஒரு பயத்தோடு வாழ்க்கை, ஒரு வெறுப்போட வாழ்க்கை, எதிர்பார்ப்போட வாழ்க்கை, இந்த 4 தான் உங்களுடைய புலன் அறிவிலே தென்படுகின்றது. இந்த புலன் அறிவை வைத்துக்கொண்டு, புலன் அனுபவம் வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவான வாழ்க்கையெல்லாம் மோக வாழ்க்கை. இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு சனமும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய மனதில் ஓடுகின்ற, நினைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம், அந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் உண்மையாக நினைத்து அதை அடைய நினைத்து அங்கே எது உங்களுக்கு நிறைவடைந்தது, தீர்ந்தது, முடிவானது ஏதாவது இருக்கின்ற என்பது உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு மோகத்திலே, ஒரு ஆசையிலே, ஒரு வெறியிலே நீங்கள் அந்த ஒரு அனுபவிக்கின்ற எந்த உணவாகட்டும், பொருளாகட்டும், விஷயங்களாகட்டும், அது அனுபவித்தீர்களா? உதாரணமாக ஒரு உணவை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு பிடித்த உணவு, அது கற்பனைக்கு நினைச்சாலே அப்படி எச்சு ஊறிடும். அப்போ உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விருந்துக்கு போனால் கூட பாருங்க, அந்த விருந்திலே உங்களுக்கு பிடித்த உணவு இருக்கின்றது, பலவித உணவுகள் இருக்கின்றது. அதில் பிடித்த உணவு இருக்கும். ஒரு பாயாசமே எடுத்துக்கொள்ளுங்கள், அது பிடித்த உணவு. ஆனால் நீங்கள் எடுத்தவொன்னே பாயாசம் போட மாட்டாங்க இல்லையா? அந்த விருந்திலே முதல்ல உங்களுடைய சுத்திக்கு எல்லாமே வெஞ்சனங்களை வைத்து விட்டு, சோறை வைத்து விட்டு, சாம்பாரை ஊற்றிடுவாங்க. ஆனால் உங்கள் நினைப்பெல்லாம் எங்கே இருக்கின்றது என்றால் பாயாசத்தின் மேல். அப்பொழுது அந்த உணவை நீங்கள் உண்கின்ற பொழுது அங்கே அனுபவிக்க முடியுமா? அந்த சாம்பார் ஊற்றுகின்ற உணவை அனுபவிக்க முடியுமா என்றால் உங்கள் மனமெல்லாம் இங்கே மோகத்திலே அந்த பாயாசத்தின் மேல் இருக்குமே தவிர, அந்த சனத்திலே இன்னைக்கு சாம்பார் வந்திருக்கின்ற அந்த சுவையை உங்களை அனுபவிக்க முடியுமா? சரி, எங்கேயாவது வந்துட்டு இருக்கோம், வேகமாக சாப்பிடுவோம், அவசரமாக சாப்பிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வருவான்? ரசம் கொண்டு வருவான், மோர் கொண்டு வருவான், பாயாசம் கடைசியாக வரும். சரி, பாயாசம் வந்து விட்டது, அதையாவது ஒழுங்கு அனுபவிப்போமா? அது இருந்து நிதானமாக அனுபவிக்க முடியுதா? உடனே உள்ளே போட்டு உலக்கு அப்படியே குடிப்போம். இன்னொரு முறை வாங்க வேண்டும் சொல்லி இன்னொரு முறை வாங்கி வேணும். அவன் ஊற்றிட்டு போயிடுவான். திருப்பி பார்ப்போம் பாயாசம் திருப்பி வருமா, காலியாக போயிடுமா, கிடைக்குமா, ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுக்கலாமா? அது எந்த அளவுக்கு நாம் உடம்புல தேவை, அந்த உணவு நமக்கு செரிக்குமா, அந்த உணவில் பக்க விளைவு ஏதாவது இருக்குமா, நாங்கள் சாப்பிட்ட பிறகு அதனால் அனுபவிக்கக்கூடிய அடுத்த ஒரு வேதனை இருக்காதா, அது போதும், அது சரிதானா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சிந்தனைக்கு உட்பட்டு உங்களால் சிந்திக்க முடிகின்றதா?
அப்படி பாயாசம் கிடைத்த பாயாசம் ஏற்கனவே இயக்கத்தில் எதை அணிவிப்பதில்லை. பாயாசம் கிடைத்தால் அதுவே நிதானமாக இருந்து ரசித்து ருசித்து அணிவிப்பதில்லை. மீண்டும் கிடைக்குமா என்ற இயக்கத்திலே போகிறோம். அப்போ இந்த பாயாசத்தை அணிவிக்கலை, ஏதோ ஒன்றை மீண்டும் உங்களுக்கு அந்த இயக்கத்தில் தான் போய் அணிவிக்க தொடங்குறீங்க. ஆனால் அணிவிக்கவில்லை. இதுதான் நீங்கள் மோகத்திலே உங்களுடைய காணல் நீர் போன்ற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க குழந்தை பருவத்திலிருந்து யோசிச்சு பாருங்க, விவரம் தெரிந்த நாட்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினைத்ததெல்லாம், மன ஓட்டத்தில் நினைத்ததெல்லாம் நீங்கள் முழுமையாக அணிவிக்க முடிகின்றதா? கிடைத்ததெல்லாம் அணிவிக்க முடிகின்றதா? மோகத்திலே அந்த ஆசை வெறி மோகம் வந்துவிட்டால் அங்கே உங்களுடைய கண் காது மூக்கு எதுவுமே மறத்து தான் போகும். ஒரு ஆர்வத்தில், ஒரு வேகத்தில் அந்த உணவானது கெட்டுவிட்டதா அல்லது எவ்வளோ சமைத்தது, எந்த வகை உணவு அப்படின்னு கூட யோசிக்க விடாது. இப்படி தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள், அது உணவாகட்டும், உணர்வாகட்டும், உறவுகளாகட்டும், அல்லது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தொழிலாகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோகத்தில், ஒரு கற்பனையில், இறந்த எதிர்காலத்துடைய ஒரு வேட்கை, இவைகளெல்லாம் உங்களுக்குள் மோகமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த மோகம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், அது ஒரு ஆசை இருக்கா பாருங்கள், அது ஒரு பயம் இருக்கா பாருங்கள், அது ஒரு விருப்பெருப்பு இருக்கா பாருங்கள், அது எதிர்பார்ப்பு இருக்கா பாருங்கள். இதெல்லாம் மோகத்தின் அடிப்படையாகத்தான் வெளிப்படுகின்றது. அதுவே அழுத்தமாக இருக்கின்றது. கிடைக்காது, கிடைத்தால் அணிக்க தெரியாது, அணிவித்தால் நிறைவு தெரியாது, மீண்டும் மீண்டும் அதிலேயே விழுந்து கிடைக்கின்ற ஒரு நிலைதான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கின்றது. அப்போ நான் மோகத்தில் இருக்கின்றேன், அடிமையாக இருக்கின்றேன். நீ தெரியும், அடிமையாக இருக்கின்றேன். எத்தனை பேருக்கு வந்து உணவில் அடிமையாக இருக்கிறீங்க? இன்றைக்கி பொதுவாக பார்த்தா உணவில் புரோட்டா அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கின்றது. போகப்பொருள் எல்லாம் இருக்கின்றது. ஆணுக்கு பெண் மேல் மோகம், பெண்ணுக்கு ஆண் மேல் மோகம். அப்போ தன்னை இழக்கிறீர்கள். அந்த அடிமைத்தனத்தால் தன்னை இழந்து விடுகிறீர்கள். தன்னை சுயத்தை மறந்து விடுவீர்கள். தார்புங்கிறது விட்டு விடுகின்றது. அப்பொழுது நீங்கள் ஒரு அடிமை வாழ்க்கை, ஒரு அடிமைத்தனமாக மாறிவிட்டீர்கள். அடிமையாக இருக்கத்தானே பிறந்திருக்குமா? அப்பொழுது நமக்கு சிந்தனையில் வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை கற்பனையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கற்பனை என்பது ஒரு பகல் கனவு தான். அப்போ கனவிலே நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எவ்வளோ விஷயம் கனவு நடக்குது, அது அனுபவிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அனுபவிச்சிங்களா? இன்பமோ துக்கமோ அனுபவிச்சிங்களா? ஆனால் அனுபவித்த மாதிரி ஒரு மயக்கம், ஒரு நினைவு, ஒரு காட்சி கிடைச்சது வாஸ்தவம் தான். ஆனால் அனுபவிக்கப்பட்டதா? இப்படிதான் நீங்கள் உங்களுடைய மன இயக்கத்திலே இருந்து கொண்டு, அது மோகமாக நிலையில் இருந்து கொண்டு அணிவிக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அங்கே நீங்கள் அனுபவிக்கப்படவில்லை, அதுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களை ஆட்டி படைக்கின்றது. அப்போ ஆட்டி படைத்து விட்டால் அங்கே நீங்கள் அடிமையாக இருந்து கொண்டு அது உங்களை ஆட்டி படைக்கின்றது என்றால், நீங்கள் ஒரு ஆறு அறிவு கொண்ட மனிதனாக இருக்கின்ற நீங்கள் ஒரு ஜனமான அல்லது உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளையும் சரி, உங்களை ஆட்டி படைக்கின்ற அடிமைப்படுத்துகின்ற நபர்கள்ட்டையும் சரி, நீங்கள் மோகத்தால் நீங்கள் அவற்றை கீழ் நிலையில் இருந்து கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழ்வது, அணிவிக்கிறது என்று தெரியாமல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆறாதறிவுடைய மனிதத்தன்மை கொண்ட ஒரு நிலை அப்படி விட்டுவிட்டு மனம் என்ற ஒரு கற்பனை ஓட்டத்தில் காணல் நீரை எப்படி அணிவிக்க முடியும், சாப்பிட முடியும், அதை குளிக்க முடியும் என்ற உணர்வோடு நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அதை முழுமையாக அணிவிக்கப்படவில்லை. அது உங்களை அணிவிக்கின்றது. இல்லாத ஒன்று, கற்பனையாக இல்லாத ஒன்று உங்களுக்கு அணிவித்து கொண்டிருக்கின்றது மனம் மயக்கத்தால், அறியாமை என்ற போர்வையிலே. அப்பொழுது இதிலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டும், மேம்பட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான். நீங்கள் அங்கே வரக்கூடிய அந்த சில அன்பர்கள்லாம் எங்கே போயிடுறாங்க?
ஒரு போகத்துக்கு போயிடுறாங்க. இது மோகங்கிறது எந்த சிந்தனைக்கு உட்படாமல் மனம் மட்டுமே அங்கே இயக்கத்தை கொடுத்து ஒரு அடிமடித்தனத்திலே புலன் வழி மட்டுமே முடிவாக தீர்மானித்துக் கொண்டு அங்கே செல்கின்ற ஒரு வாழ்வு முறை. அதிலிருந்து விடுபட வேண்டும், அதை அடிமைப்பட்டு விடக்கூடாது. இதனால் நமக்கு இன்பம் என்ற பெயரிலே ஒரு மயக்கத்திலே அங்கே துன்பம்தான் வருது. துன்பகரமான வாழ்க்கை, அது இன்பகரமான வாழ்க்கை இல்லை. நாக்கு ருசியாக தான் இருக்குது, 4 இஞ்சு நாக்கு ருசியாக தான் இருக்குது, ஒரு உணர்ச்சி வசப்பட்டதான் இருக்குது. ஆனால் 4 இஞ்சுக்கு தாண்டி போகின்ற பொழுது அது எவ்வளோ வேதனை குடிக்கின்றது. அதே போல்தான் நீங்கள் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு உறவுகளிலும், உணர்வுகளிலும் அங்கே ஒரு துன்பத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தவிர அது கொடுக்கப்பட்டதெல்லாம் இன்பமெல்லாம் இன்பமல்ல, அது துன்பம்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு மயக்க மோகத்தில் நீங்கள் போகின்ற வாழ்க்கையை இருந்து நீங்கள் விடுபடும் போது, புரிந்து கொள்ளும் போது நீங்கள் விடுபட்டு வாழ்க்கிற வாழ்க்கை அடுத்த வாழ்க்கைத்தான் ஒரு போக வாழ்க்கை. இந்த போக வாழ்க்கை கூட ஓரளவுக்கு சரியாகத்தான் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் போகிப்பவர்கள், அணுவிக்கு பறந்தவர்கள். அவர்கள் எப்பயுமே ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையை சரியா தவறா என்று சில விஷயங்களோடு அது சரியாக வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு எந்த சிரமமும் இல்லாமல் முன்பின் வரக்கூடிய விளைவுகளெல்லாம் ஒரு ஆய்வுக்குட்பட்டு அதுகொண்ட ஆசிரியர்கள் படிப்பெண்ணை புரிந்து கொண்டு வாழ்கின்ற இந்த உலகத்திலே நான் சிறந்த மனிதனாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கணும். அவங்க தான் போகத்தை வாழக்கூடியவர். அவர்கள் எதுவுமே ஒரு லிமிட்டாக எது சாப்பிட்டாலும் சரி ஒரு லிமிட் இருக்கும். ஏன்னா இதை தாண்டி சாப்பிட்டா கண்டிப்பாக உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும். அப்படி தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் அது போக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது ஓரளவுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு சரி, அவர் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்களுக்கு துன்பங்கிறது பெருசாக வராது. ஏன்னா அவங்க வருமுன் காப்பத்தை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உலக வாழ்க்கையோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த போக வாழ்க்கையாவது நம்ம வாழ பழக வேண்டும். நம்ம பிடித்த உணவாக இருக்கலாம், ஆனால் அதை எவ்வளவு சாப்பிட்டால், எந்த அளவுக்கு சாப்பிட்டால் தேவறிந்து அளவறிந்து முறையறிந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எண்ணங்களை எப்படி வைத்துக்கொண்டால் நான் இதனுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ முடியும் இந்த சமுதாயத்தில் என்று ஒரு புரிதல் இருக்கும், ஒரு நெறி இருக்கும். இது போகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையானது நீங்கள் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு தகுந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அவர்கள்தான் இந்த மோகத்தில் விழுந்து விடாமல் ஒரு நெறிமுறையை பின்பற்றி அவங்க உடற்பயிற்சி இருக்கும், உணவுமுறை சரியாக இருக்கும், நல்ல உறக்கம் இருக்கும், வேலைகளை அவர்கள் சரியாக செய்வார்கள். எந்த காரியத்திலும் அவர்கள் சீரியஸ் ஆவதில்லை, சின்சியரை கடைப்பிடிப்பார்கள். எந்த சீரியஸ் ஆக மாட்டாங்க, சின்சியர் இருப்பாங்க. சின்சியர் கடைப்பிடித்தாலே நம்ம சீரியஸ் ஆக மாட்டோம். சீரியஸ் ஆகிட்டா சின்சியர் போயிடும், சின்சியர் இருந்தால் சீரியஸ் வராது. இதெல்லாம் புரிந்து, 4 மக்களை புரிந்து, வாழ்வியலை புரிந்து, தத்துவங்களை புரிந்து, அவர்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு மோக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப குறைச்சல், 15% இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களால் தனக்கும் தொந்தரவு இல்லை, மற்றவங்களுக்கு தொந்தரவு வராது. இப்படி ஒரு நெறியோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மோகத்துவக்கூடிய வாழ்க்கையாக வாழ்கின்ற வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படியும் சில பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்போ மோகத்திலிருந்து என்ன வரணும், மோகத்திலிருந்து போகத்துக்கு வரணும்.
அப்போ எடுத்த உடனே நீ மோகத்தை விடு, நீ தொடாத வைக்காதன்னா அது மனம் கேட்காது. ஏன்னா மனதை அவர்கள் ஒரு செமைப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி மனதை தன்னுடைய வசப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதை விட்டுட்டு இருக்க முடியாது. மனம் அவள் இயக்கத்தை கொடுத்து தான் இருக்கும். ஆனால் ஒரு புத்தி அவர்கிட்ட என்ன இருக்கும்? அந்த மனம் சார்ந்த புத்தி இருக்கும். புத்தி சொல்வதை மனம் கேட்கின்ற ஒரு நிலை கொண்டு வருவார்கள். இப்போ பொதுவாக மோகத்தில் உள்ளவங்க என்ன இருக்குன்னா, மோகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்குன்னா, உதாரணமாக ஒரு குரங்காட்டி எடுத்துக்கோங்க. குரங்காட்டி கையில் கம்பு இருக்கும், ஒரு கம்பு இருக்கும். அந்த குரங்கோடைய கயிறு, ஆட்டி வைக்கிற கயிறு இருக்கும். அது அவன் சொல்லுவான், குரங்காட்டி சொல்லுவான், அட்ராராமா அட்ரான்னா என்ன பண்ணது? அது பல்ட் அடிக்கும், சொல்கிறது கேட்கும், பல வேலைகளை பண்ணுது. இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த மோகத்தில் வாழ்க்கையா எதுவாக இருக்குன்னா, குரங்கு கையில் கம்பு இருக்கு, பிடி இருக்கு. நம்ம மனுஷன் கையில் என்ன இருக்கு? அதோடைய கழுத்தில் செயின் இருக்கு. இது ஆட்டி படிக்கிறது யாரு? மனம். இப்போ மனம் சொல்லி அட்ரான்னா 6 அறிவு படித்த மனிதன் பல்ட் அடித்தான்னா அது மோக வாழ்க்கை. மோகத்துக்கு போயாச்சு, மனசுக்கு அடிமையாச்சு. கற்பனைக்கு தான் கற்பனை வாழ்க்கை வாழும். அங்கே எதுவுமே அணுவிக்க தெரியாது, அணுவிக்காது. ஆனால் அணுவித்த போல் தன்னை நினைத்து கொள்ளும், அணுவித்திருக்காது. ஆனால் இந்த போக வாழ்க்கையாக வாழக்கூடியவங்க எப்படின்னா, அந்த குரங்குங்கிற மனம் என்ற குரங்கை திறம்பட கையாண்டு அந்த சங்கிலி போட்டு கயிறை வச்சுக்கிட்டு இங்கே கம்பு வச்சுக்கிட்டு, நான் சொல்வது நீ கேளு, நான் எவ்வளோ சொல்கிறேன்னு அவ்வளோ யூஸ் பண்ணணும், அவ்வளோ செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் மனதை உங்கள் கண்ட்ரோலுக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ நீ போக வாழ்க்கை வாழ்கிறீங்க. அப்படி போக வாழ்க்கையும் நமக்கு சரிதானா, சரியான முறைதானா பார்த்தா அதுவும் அங்கே ஒரு குறை இருக்கின்றது. நீங்கள் மோகத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம், ஆரோக்கியத்தில் வாழலாம். ஆனால் நீங்கள் அன்பின் அம்சமாக இருக்கிறீர்களா, ஆனந்த சொருவியாக இருக்கிறீர்களா? இங்கே வரும்போது தான் அது குறையுது. அது போகமும் ஒரு நோய், போகமும் நோய் தான். நீங்கள் இந்த நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை என்பவன் யோகி, 2 வேளை என்பவன் போகி, 3 வேளை என்பவன் ரோகி, 4 வேளை என்பவன் துரோகி. அப்போ மோகத்தில் உள்ளவங்க, மோகத்தில் அடிமைப்பட்டவங்க, மோகத்தில் மயங்கி விழுந்தவங்க, அவங்க துரோகம் பண்ணிக்கிறாங்க. தான் உடம்புக்கும் துரோகம், மற்றவங்களுக்கும் துரோகமாக மாறிக்கிறாங்க. இது மோகத்தால் விழுந்து ஹோமா ஸ்டேஜ் நிலை. அவங்க எல்லாம் அறிந்து புரிந்து இருந்தும் ஹோமா ஸ்டேஜ் மாதிரி தான். ஏன்னா அவனிக்க மாட்டாங்க அந்த மயக்கத்தில். அடுத்த 3 வேளை சாப்பிட்றதுங்கிறதே நோய், ஒரு நோய். அப்போ 3 வேளை சாப்பிட்டாலே நோய். அப்போ நோய் கண்டிப்பாக ரோகியாக இருப்பீங்க, நோயால் தான் இருப்பீங்க. அது போகம்தான், மோகம்தான். இந்த போகங்கிறது 2 வேளை உண்பவன். அப்போ என்னென்னா, வாழ்க்கையில் எப்படி நான் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றது? 2 வேளை சாப்பிட்றதா போதும். இதானே உயிர் வாழணும், இயங்கணும். உயிர் வாழ்வதற்கு ஒரு வேளை உணவு, இயங்குவதற்கு ஒரு வேளை உணவு. அப்போ 2 வேளை போதும் அப்படிங்கிற நெறிப்படுத்தி கூடி வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தில் நல்லா வாழ்ந்து போயிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிதலோ, ஒரு அன்பின் வெளிப்பாடோ, ஒரு ஆனந்தமும் அவங்களுக்குள்ள இருக்குமானா இருக்காது. ஏன்னா வாழ்வியல் முறையில் ஒரு பற்று இருக்கும், வாழ்வு நெறியிலேயே பற்று இருப்பாங்க. சில நேரங்களில் அதுவே அவங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடும். இந்த மனசுக்கு நல்லவன் கெட்டவங்கிறது தெரியாது. நீ அழுத்தம் கொடுத்து விட்டால், நீ ப்ரெஷர் பண்ணிட்டீன்னா, நீ நல்லவங்க தான், நல்ல வாழ்க்கை முறை வாழ்கிறீங்க, நான் சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சரியாக நெறிப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன்,
நான் பண்போகம் ஒழுக்கத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு அழுத்தமாக இருந்தால் அதுவும் ஒரு விதமான பாதிப்பை உங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. இன்றைக்கி பார்க்கலாம், எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, சரியாக வாழ்வாங்க, அவர்களுக்கும் மன அழுத்தத்தில் ஒரு நோயாவது உடல் பாதிப்பில் ஆட்கொண்டிருப்பார்கள். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பேன், நான் பார்த்துருப்பேன். ஆனால் வாழ்க்கை முறை கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் மனத்தை பூர்ணமான நிலைக்கு அவங்க அடைய முடியல. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுது, மனசை அடக்க முடியுது. ஆனால் மனதை நிர்மூலமாக்க முடிகின்றதா? மனமே இல்லாமல் செய்ய முடிகின்றதா? மனவுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கின்றதா? அப்போ மனம் எங்கே என்ன? அங்கே போகத்தில் இருக்கின்றது, மோகத்தில் இல்லை. போகத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு பூர்ண தத்துவத்தை நீங்கள் உணர முடியாத போதுதான் அங்கே எங்கே வரணும்? யோகத்துக்கு வரணும், யோக வாழ்க்கை வாழணும். அப்போ யோக வாழ்க்கை இந்த மோகத்துக்கும் போகத்துக்கும் யோகத்துக்கும் இப்போ நீங்கள் திருமூலரில் பாட்டில் பார்த்தீங்கன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரே அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. எனக்கு கரெக்டாலாம் தெரியாது. இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் என்பது ஒரு அறியாத மோகத்தான வாழ்க்கை வாழக்கூடியவருடைய மனநிலை சொல்றார். அவர்கள் அறியாதவர்கள். இது போகத்தில் போயிடுச்சு. அறியாமை என்ற நிலையில் போகத்தை வாழக்கூடியவங்க உணர முடியாது, அன்பை உணர முடியாது, இறைவனை உணர முடியாது. அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். இதுதான் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மோகத்தில் இருந்து நான் மோகத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் தெரிந்து கொள்கின்ற நிலையாக அவர் அங்கே சொல்லப்படுகின்றது. தெரிந்து கொள்ள வேண்டும், நான் மோகத்தில் இருக்கேன், இந்த மோகத்தில் நான் ஆட்பட்டு சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றேன், இருந்து விடுபட வேண்டுமே அப்படிங்கிறது ஒரு தெரியுது. பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்களா? நீ மோகத்தில் இருக்கிறேன், ஒரு அடிமையில் இருக்கிறேன், சிக்கி இருக்கேன், சிறைப்பட்டு இருக்கின்றேன், எனக்கு வேதனையாக இருக்கின்றது, துன்பத்தை நான் துன்பத்தை மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் சிறைப்பட்டு இருக்கின்றேன் என்பதை நீங்கள் உணர்கின்ற நிலைதான் முதல் ஸ்டெப்பு. இந்த யோக வாஸ்தத்தில் யோக வாஸ்தம் ஒரு இது இருக்குது. அது வசிஷ்டர் ராமருக்கு சொல்லப்பட்ட விளக்கம். அந்த ராமருக்கு சொல்லப்படும் போது முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஞானத்துக்கு யோகத்துக்கு வரணும்னா நான் சிறைப்பட்டுள்ளேன், நான் கட்டுப்பட்டுள்ளேன், நான் சங்கடப்படுகின்றேன், இதிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்ற தீராத வைராக்கியம் வேட்கை ஒருத்தவனுக்கு ஒரு கொஞ்சமாவது தெரிதலுக்கு வரணும். அப்பந்தான் அந்த மோகத்திலிருந்து விடுபட்ட நிலை அவனுக்கு ஒரு புத்தி கொஞ்சமாவது வாழ்க்கை முறைக்கு கொண்டு வரும். அப்போது தெரிகின்ற நிலைக்கு நம்ம வருவோம். அடுத்து புரிகின்ற நிலை, புரிதம், இதுதான் வாழ்க்கை முறை அப்படிங்க புரிவதற்கு வரணும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆர் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆர் அறிந்த பின்னா புரிந்த பின். அப்போ ஓரளவுக்கு வாழ்க்கை புரிந்து கொண்டு வாழுகின்ற மக்கள் அவங்களும் மோகத்திலிருந்து ஒரு போகத்துக்கு ஒரு வாழ்க்கை முறை மாறுவதற்கு சரியான பாதை தேர்ந்தெடுத்து குறைஞ்சபட்சம் ஆரோக்கியமாக தன்னை வைத்துக்கொள்வதற்கு ஒரு முயற்சி இருந்து கொண்டிருப்பார். அப்போ அது போகத்துக்குரிய புரிந்த நிலை. ஆனால் அனுபவத்துக்கு வந்தாச்சா புரிந்தது. அப்போ அன்பே சிவமாய் ஆர் அறிந்த பின் அன்பே சிவமா அமர்ந்திடுவாரே அனுபவ நிலை. இந்த அனுபவ நிலையைத்தான் நாம் என்ன பண்ணோம்? யோகத்துக்கு கொண்டு போகணும். இப்போ யோகம்னா என்ன? யோக வாழ்க்கை என்ன? எது உயர்ந்த வாழ்க்கை, எது சிறந்த வாழ்க்கை?
போகம் என்பது உலகத்தோடு இயங்குகின்ற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அது யோக வாழ்க்கையா? அப்போ உண்மை புரிந்த வாழ்க்கையா? உண்மை வாழ்க்கையா? அப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு காலநிலையில் பார்க்குறீங்க, காலநிலையே தெரியுது, நம்புவீங்களா? நீங்கள் காலநிலையில் நம்புவீங்களா? குடிப்பீங்களா? ஆனால் தெரியுது, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது ஒரு வெளிப்பாடு, வெளிப்பாடு. ரோட்டில் பார்த்தே நீர் தெரியும். ஆனால் அது இல்லை. அப்படி புரிதல் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணியை கண்டுக்கிறதே இல்லை. பார்த்தாலும் தண்ணியை நினைக்கிறது இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அப்போ எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ உங்களால் அது பார்க்க முடிகின்றது, ஆனால் அனுபவத்துக்கு இல்லை. அப்போ அது உண்மையா அப்படின்னா அது பொய். அது பொய். நல்லா கேட்டு, அது பொய், உண்மை இல்லை. அனுபவத்துக்கே வரலை. அனுபவத்துக்கு வரதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுபவத்துக்கு வராததெல்லாம் உங்களுக்கு பொய். கண்ணுக்கு தெரியும், காது கேட்கலாம், ஆனால் அனுபவத்தில் இல்லையே, அப்போ பொய் தான். சரி, இப்போ நான் இந்த தண்ணி குடிக்கிறேன், இது தண்ணீர், இது காலநீர் கிடையாது, தண்ணி நான் குடிக்கிறேன். இது உண்மையா? உண்மையா? ஆம், தண்ணி எடுக்கேன், தண்ணி இருக்குது, சலக்கு இருக்குது, நான் தண்ணி குடித்தேன், நனைஞ்சது, தாகம் அடங்கியது, அப்பன்னா கண்டிப்பாக இது உண்மைதான். சரி, உண்மைதான். அப்போ உண்மைனா என்ன? உண்மை என்றால் என்ன? பொய்னா விளக்கம் கொடுத்தாச்சு. நீங்கள் பார்த்ததாக இருக்கலாம், கனவுல நீங்கள் பார்க்குறீங்க, கனவுல எவ்வளோ காட்சி வருது, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து திட்டிட்டு போகிறேன், திட்டின உடனே அழுகுறீங்க, வருத்தப்படுறீங்க, எதில்? கனவாக இருக்கும்போது. ஆனால் அது உண்மையா இல்லை பொய்? அப்படி உங்களுக்கு எப்படி நம்ப முடியுதோ? இதை உண்மையிலே கண்ணு குடிக்கிறேன், நேரடியாக குடிக்கிறேன், கண்ணுமா குடிக்கிறேன், எனக்கு அடங்குது, அப்போ இது உண்மையா அப்படின்னா உண்மைனா என்ன? உண்மைனா என்ன? மாறாதது, அழியாதது, நிலையானது, சாஸ்வதம் இருப்பது, அதெல்லாம் என்னது? உண்மை. அப்போ இந்த தண்ணி நிலையானதா? நிலையானதா? நான் கீழே ஊற்றுறேன், அப்படியே இருக்குமா? இல்லை தண்ணி அப்படியே வச்சுட்டு போனால் தண்ணி இருக்குமா? அப்போ இல்லை. அனுபவத்துக்கு வந்துருச்சு, நான் தேவையை பூர்த்தி கொண்டு செய்து கொண்டேன், அனுபவத்துக்கு வந்துருச்சு. அப்போ அனுபவத்துக்கு வந்ததுனால் நான் பொய் சொல்ல முடியுமா? ஆனால் அது உண்மையா? உண்மைங்கிறது. அப்போ உண்மைன்னா என்ன விளக்கம்? மாறாதது, அழியாது, எப்பயுமே நிலை கொண்டு இருப்பது, இது உண்மை. இந்த தண்ணி அப்படி இருக்குமா? மாறக்கூடியது. அப்படி பார்த்தா மாறக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ உண்மை இல்லை, தண்ணி உண்மை இல்லை. அனுபவத்தில் நான் அனுபவித்தேன், ஆனால் உண்மை இல்லை. அப்போ என்ன இருக்குள்ள? ஒரு பக்கம் பார்த்தா மாறக்கூடிய இல்லை, ரெண்டாவது உண்மை பார்த்தா தண்ணியுடைய மூலக்கூறு என்ன? தண்ணியுடைய மூலக்கூறு என்ன? கச்சுட்டு ஓ, அப்போ காற்று, இரண்டு காற்று சேர்ந்து தான் இங்கே தண்ணியாக இருக்கின்றது. விட்டால் காற்றா மாறிக்கிடுது, ஆவியாக போயிடுது, காற்றா மாறிக்கிடுது. அப்போ நான் தண்ணியை குடித்தேனா காற்றை குடித்தேனா? தண்ணி குடித்தேனா காற்றை குடித்தேனா என்றால் காற்றை தான் குடித்தேன். ஆனால் தண்ணீர் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் இருந்தது, குடித்ததை காற்றை அப்படின்னு நீங்கள் உணர்ந்து சாப்பிட்டீங்கனால் பார்வைக்கு தண்ணி தான், அனுபவத்துக்கு தண்ணி தான். ஆனால் புரிதல் வரும்போது நான் காற்றை குடித்தேன் அப்படிங்கிற நீங்கள் மனசுக்குள்ள புரிதல் இருக்கணும். சொல்லும்போது தண்ணி தான், ஆனால் உணர்ந்து அதை நான் அனுபவித்த உண்மை என்ன என்றால் காற்று. அப்போ நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லாமே நீங்கள் உண்மையாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உண்மையாக நினைக்கிறீங்க, ரெண்டாவது மயங்கிடுறீங்க, மோகத்தில் போயிடுறீங்க. அது மயக்கத்தினால் உண்மை நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லாமே ஒரு பதிவில் கற்பனையாக வந்து
அது உங்களுடைய மோகத்தில் சிக்கி அறியாமல் தள்ளிவிடுகின்றது. ஆனால் நேற்று இருக்கிறது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்லை. ஒரு கணவன் மணியே வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இன்றைக்கே கணவன் உங்களுக்கு ஏதாவது குற்றம் கூட சொல்லிட்டார், உடனே நமக்கு ஒரு துக்கம் தாங்க முடியல, வலிக்குது. ஆனால் இது உண்மை இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது மாறக்கூடியது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிலையில்லாத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ இதெல்லாம் ஏன் எடுக்கணும்? அனுபவிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி தண்ணி குடிச்சே நம்புகிறீங்களோ, அப்போ திட்டினது உண்மைன்னு நம்புகிறீங்க. ஆனால் நாளைக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ இல்லாமல் நேற்று இல்லை, நாளைக்கு இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உண்மை எது? அப்போ அந்த இடத்துல உண்மை எது? ஒரு அன்பை திட்டுகின்றார், இன்னைக்கு திட்டுகிறார், நாளைக்கு திட்டுவாரா? நாளைக்கு மெச்சுவார், கொஞ்சுவார். நேற்று கொஞ்சிருப்பார், இன்னைக்கு திட்டியிருப்பார். அப்போ புலன்கள் வழியாக பார்த்ததெல்லாம் நீங்கள் காணல் நீராகவும், அது அனுபவத்தை உணர்ந்ததெல்லாம் உண்மை இல்லாததாகவும் நீங்கள் உணரத் தொடங்க வேண்டும். அப்போ நீங்கள் அணிவிக்கிற எல்லாமே, நீ பார்க்கின்ற காட்சி எல்லாமே, உலகத்தில் அணிவிக்கின்ற எல்லா உணர்வுகளிலும், உறவுகளிலும், வெளிப்பாடுகளிலும் அணிவிக்கின்ற எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. இது எப்படி பொய் சொல்ல முடியும்? நான் காலநீர் பொய் சொல்லலாம். இப்போ அனுபவத்துக்கே வராதது அது பொய். ஏன்னா காலநீர் அனுபவத்துக்கே வராது. ஆனால் இந்த நீர் அனுபவத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் உண்மை இல்லை, பொய்யும் இல்லை, உண்மையும் இல்லை. பொய் இல்லை, உண்மை இல்லை. அப்போ இது எப்படி? அது என்னது? இதுக்கு பேர் தான் மாயா. இது பிறகு மாயா. உண்மையும் இல்லாது, பொய்யும் இல்லாத. அப்போ உண்மை இல்லாத, பொய்யும் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். இது புரியணும். உண்மை இல்லை, பொய்யும் கிடையாது, அப்படி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ உண்மை இல்லைங்க சொல்லும்போது நீங்கள் அதன் மேல் ஒரு மோகமோ, ஒரு போதையோ, ஒரு மயக்கமோ ஏற்படாது. பொய் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதே நேரம் அனுபவம் வந்துடும். பொய் இல்லை, அப்போ அணுவிக்கும் செய்வீங்க. இப்போ அணுவிக்கும் செஞ்சுருவீங்க, ஆனால் நம்ப மாட்டேங்க, மயங்க மாட்டேங்க. ஆனால் அது உண்மை இல்லைன்னு சொல்லி விட்டுருவீங்க. இது எதுக்கு போகும்? இதுதான் யோகத்துக்கு போகும். ஆனால் போகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சரியாக அன்வைக்க பழகிக்கிடுவாங்க, அதை இருப்பாங்க. ஆனால் அங்கே உண்மைக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி மயங்க மாட்டாங்க, உண்மைக்கு போக மாட்டாங்க, மோகத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒரு போகத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு இடைநிலை தான். அப்படி மீண்டும் மீண்டும் போகத்துக்காக மீண்டும் பிறப்புகள் தொடரும். வாழ்க்கை தொடர்ந்துட்டு இருக்கும், தொடர்கதையாக போயிட்டு இருக்கும். யோகத்துக்கு போகாது. இப்போ யோகனா என்ன? அப்போ நம்ம என்ன தெரிய வேண்டியிருக்கு? யோகம் என்றால் நீங்கள் இப்போ யோகா செய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னது நம்ம சொல்கிறோம்? தமிழ் ஆனந்தம், தமிழ் யோகா ஆனந்தம். அப்போ ஆனந்தம்னா என்ன, யோகானா என்ன? தமிழ்னா அற்புதமான, தமிழ்னாலே இனிமை, அமுது, அந்த அளவுக்கு உயர்வான ஒரு மொழி, உணர்வுக்குரிய மொழி. அதில் யோகா என்ற புரிதலோட ஆனந்தத்தோடு இணையணும். அப்போ அந்த ஆனந்தமான ஒரு நிலைக்கு போகணும். எங்கே ஆனந்தம் இருக்கின்றது? எங்கே ஆனந்தம் இருக்கின்றது அப்படின்னா அந்த யோகா என்கிற ஒரு நிலையிலிருந்து வரணும். இப்போ யோகானா என்ன? இப்போ யோகா செய் சொல்கிறேன், யோகா செய்யுங்கிற. யோகா என்றாலே இணைத்தல்,
ஒன்று சேர்த்தல், ஒன்று ஒன்று இணைத்தல், ஒன்று சேர்த்தல், இப்படி மொழியில் நம்ம அர்த்தங்களை கொடுக்குறாங்க. அப்போ யோகா செய் என்றாலே நீ இணைந்துக்கொள், நீ இணைந்துக்கொள். அப்போ இணைந்துக்கொள் சொல்லும்போது நீ பிரிஞ்சிருக்கிற, நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க, பிரிவில் இருக்கீங்க. அப்போ ஒரு பிரிவு இருக்கின்றது. அப்போ ஒரு பிரிவில் வந்து ஒன்று சேர்க்க சொல்கிறேன். அப்போ யோகா செய் தான் இணைந்துக்கொள். அப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க, பிரிஞ்சிருக்க போய் தான் இணைக்க சொல்கிறேன். நீங்கள் எந்த விதமான பிரிதல் இல்லை என்றால் நான் ஏன் இணைக்க சொல்ல வேண்டும்? அப்போ எப்படி பிரிஞ்சிருக்கேன், ஏன் பிரிஞ்சேன், எதுலேருந்து எதுவாக பிரிஞ்சேன்? ஒரு உதாரணத்துக்கு, நல்லா படிக்கிற பையன் இருக்கான், ஒருத்தன் ரொம்ப சுமாராக படிக்கிற பையன் இருக்கான். நல்லா படிக்கிற பையனை பார்த்து எப்பா சுமாராக படிச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட சேர்ந்து படி அப்படி சொல்லுவோமா? இல்லை என்றால் சுமாராக படித்து கொண்டிருக்கின்ற பையனை பார்த்து இப்போ நல்லா படிக்கிறான், அவன்கிட்ட சேர்ந்து படி அப்படி சொல்லுவோமா? இப்போ சுமாராக படித்து கொண்டிருக்கின்ற பையனை பார்த்து தான் சொல்லுவோம். நல்லா படிக்கிற பையனை பார்த்து சொல்ல போகிறது கிடையாது. அவன் அந்த நிலையிலே இணைந்து இருக்கின்றான். அப்போ நான் உங்களை யோகா செய், யோக வாழ்க்கைக்கு போங்கன்னா நீங்கள் பிரிந்திருக்கின்றீர்கள், நீங்கள் கீழ்நிலையில் இருக்கின்றீர்கள், மேல்நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்வான இடத்துக்கு செல்ல வேண்டும், அந்த இணைத்து கொள்ள வேண்டும் உங்களை நான் சொல்கிறேன். அப்போ கீழ்நிலை ஒன்று இருக்குது, மேல்நிலை ஒன்று இருக்குது. மேல்நிலையை நாம் எதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அது சரியாக இருக்கின்றது. கீழ்நிலையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் நாம் கவனம் செலுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் யோக வாழ்க்கையில் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கீழ்நிலை இருக்கின்றீர்கள் இங்கே உணர வைத்து, அப்போ மேல்நிலை என்னங்கிறது நம்ம உணர வைக்கணும். அப்போ கீழ்நிலை இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வரணும் என்றால் நீங்கள் மோகத்திலிருந்து விடுபட வேண்டும். மோகத்தில் இருப்பவனை நான் இதை சொல்ல முடியுமா? போதையில் இருக்க ஒருத்தன், நல்ல குடி போதையில் இருக்க, ஏண்டா தண்ணி அடிக்கிற, தண்ணி அடித்து ஓம் உடம்பு ஏன் கெடுத்துக்கிற, ஓம் உடம்பை கெடுத்து பணையம் விரயமாகி உன் குடும்பமும் சீரழியுது, இது ஏதாவது ஏறுமா, ஏதாவது புரியுமா, சொல்லணும் அவசியமா? அப்போ அந்த இடத்துலேருந்து அவரை ஒதுக்கி விட வேண்டும். நீங்கள் மோகத்தில் இருந்து விட்டால், மோக வாழ்க்கை மோகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் புலன் வழியில் மட்டுமே, புலன் வழியாக மட்டுமே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். புலனுக்கு அடிமையான ஒரு உணர்வோடு இருந்தீங்கனால் தயவு செய்து உங்கள் யோகா பற்றி உங்களுக்கு தள்ளி ஏறாது, எவ்வளோ சொன்னாலும் ஏறாது, என்ன சொன்னாலும் ஏறாது. நீங்கள் மோகத்தில் இருக்கின்றீர்கள். அந்த மோகத்தினால் நான் துன்பப்போர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும் என்று மாற வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய யோக வாழ்க்கை கொஞ்சம் அதன் மேல் ஒரு கவனத்தை ஈர்த்து அதை ஏன் எதற்கு எப்படி சிந்தனைக்கு செல்வீர்கள். இல்லை கண்டிப்பாக சிந்தனை செல்லாது, கண்டிப்பாக செல்லாது. அப்போ மோகத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்ற முடிவுக்கு வரணும். முதல்ல வந்தால் தான் யோகங்கிற விஷயத்துக்கும் நான் உள்ள கொடுக்க முடியும். அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு மோகமான நல்ல ஒரு வாழ்வியல் முறை தேர்ந்தெடுத்து பயணிக்க தொடங்கணும். அப்போ மோகத்தினால் விடுபட்ட ஒரு போகத்தினால் ஒரு வாழ்வில் ஒரு ஆரோக்கியமாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருந்து அந்த ஆரோக்கியத்திலிருந்து அடுத்த வந்து யோகத்துக்கு போக முடியும். அப்போ அந்த யோகங்கிறது அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பற்றி என்ன புரிஞ்சிக்க முடியுது? இது வரைக்கும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எவ்வளோ மகான்களை சந்திச்சிருப்போம், எவ்வளோ கேட்டிருப்போம், எவ்வளோ விளக்கங்கள் புரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம்? எப்போது புரிந்து கொண்டீர்களோ அப்போ உடனே உங்களுக்கு இரண்டு விதமான உணர்வு வந்திருக்கணும். ஒன்று வைராக்கியம், 2 பயிற்சி. எனக்கு வைராக்கியம் வரல, பயிற்சியும் வரல. இல்லை வைராக்கியம் இல்லை என்றால் கண்டிப்பாக வர முடியாது. நீ பேசாம மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு வைராக்கியம். வைராக்கியம் என்ன? வைராக்கியம் என்ன? நீங்கள் ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலே ஆட்பட்டிருப்பீர்கள், அடிமையாக இருப்பீர்கள். ஒரு பழக்க தோஷத்தில் காலை எழுந்திரிச்ச உடனே டீ சாப்பிட இருக்க முடியாது. காலை எழுந்திரிச்ச உடனே ஒரு டீ சாப்பிடாம இருக்க முடியாது, காஃபி சாப்பிடாம இருக்க முடியாது.
எத்தனை இருக்கிறீங்க? நல்லதா? காலை எந்திரிச்ச உடனே சரியான பானமாக வயிற்றுக்கு அது ஆரோக்கியமாக பானமா? இல்லைன்னு தெரியுதுல்ல? இல்லைன்னு தெரியுது. அப்போ விளக்க வேண்டியது விளக்கு, இது விளக்கப்பட வேண்டியது, விளக்கப்படைக்க வேண்டியது. அப்போ காலை எது விதிக்கப்பட்டது? அவள் விளக்கப்பட வேண்டியதுக்கு பேர் தான் வைராகம். நீ ஒதுக்கு, எனக்கு டீ வேண்டாம், காப்பி வேண்டாம், ஒன்று வேண்டாம், அதை காலமாக தூக்கி எறி சனியனை அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலன்னா வேஸ்ட். நல்லா படிக்கலாம், பேசலாம், ஒப்பிக்கலாம். இந்த புத்தகப்பூச்சி சொல்லுவாங்களே, புத்தகப்பூச்சி அப்படி தான் இருக்கும். சரி, அங்கே காப்பி விட்டுருவேன். அப்போ அதெல்லாம் என்ன கொடுக்குறது? என்ன கொடுக்குறது? அப்போ மூலிகைச்சாறு, மூலிகை காப்பி, நீச்ச தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பழக்கப்படுத்துவதற்கு நாம் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். சில வைராக கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்? அந்த 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே நான் என்ன கொடுக்கணும்ன்றியா? அது தினந்தோறும் பயிற்சியாக்கப்பட வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். அதுவே வாழ்க்கையாக மாற வேண்டும். அது வாழ்க்கையே மாற வேண்டும். வாழ்க்கை வழக்கமாக மாற வேண்டும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் இந்த யோகத்துக்கு எதிராக, யோகத்துக்கு உட்படாத மோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்திலெல்லாம் விடுவதற்கு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், லிஸ்ட் எடுங்க. நீங்கள் யோக வாழ்க்கைக்கு வரணும் என்றால், போகத்தில் நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு உண்மையான வாழ்க்கை, மோகம் விடுபட வேண்டும், போகம் விடுபட வேண்டும், யோகத்துக்கு வரணும். இல்லை வாழ்க்கை கூட சோகமாக தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை ஒதுக்குவது, அப்போ விளக்குவதை விளக்கி விதிக்கப்பட்டதை கடைப்பிடிக்கின்ற பயிற்சியை மேற்கொண்டீர்களா? அதுக்கு என்ன நோக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? யோகனா என்ன புரிதல்? அந்த புரிந்த பின் அதுக்கு நோக்கம் வைத்து விட்டீர்களா? அந்த உயர்ந்த அடைய வேண்டும் நோக்கம் இருக்கா? நோக்கம் இல்லை என்றால் அந்த புரிதல் வேஸ்ட் ஆகிடும். நோக்கம் இருந்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது வேஸ்ட்டு. இந்த நோக்கமும் புரிதலும் சேர்ந்து உங்களுக்கு வைராக்கியம் பயிற்சி இல்லை என்றால் அந்த 2 வேஸ்ட். ஆகையால் நண்பர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த யோக வாழ்க்கையோடைய உன்னதம், அந்த ஆனந்தம் என்பதை மகான்கள் எவ்வளோ வகையில் நமக்கு உதாரணங்கள் மூலம் உணர்த்தியிருக்கின்றார்கள், அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் மோகத்தை விட்டு போகத்தை கொஞ்சம் கடைபிடித்து அதிலிருந்து மீண்டும் உங்கள் புத்தியை சரியாக பயன்படுத்தி யோகத்துக்குண்ட வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சரியான புரிதலை கொண்டு வர வேண்டும். இப்போ யோக வாழ்க்கை என்ன கிடைக்கும்னா இந்த நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை, இந்த மாய உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருந்தாலும் இன்பம் பெயரில் துன்பத்தை மட்டும்தான் அணிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருந்தாலும், சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளோ பண வசதி இருந்தாலும், ஆடம்பரம் இருந்தாலும், ஆனால் நீங்கள் நிறைவான நிம்மதி கிடைத்து விட்டதா? நிம்மதி இருக்கின்றதா? நிறைவு இருக்கின்றதா? இப்போ நிம்மதி வாழ்க்கைனா எது நிம்மதியான வாழ்க்கை? இப்போ நிம்மதினா நிம்மதி, எது மௌனம்? அப்படி என்றால் உங்கள் மனதிலே இந்த யோக வாழ்க்கை வாழக்கூடியவதாக இருந்தால், யோகத்தில் இருப்பதாக இருந்தால், உங்கள் மனதிலே எந்த விதமான சங்கல்பம் இல்லை, எதை பற்றிய சங்கல்பம் இல்லை. எந்த விதம் சங்கல்பம் இல்லாமல் இருக்கின்றேன் என்று உங்களால் உறுதிப்படுத்த முடிகின்றதா இந்த மனதிலே? அடுத்து எந்த சங்கடமும் வாழ்க்கை இல்லை, சங்கல்பம் இல்லை, சங்கடமும் இல்லை. அது உணர்ந்துட்டீங்களா? சங்கல்பம் இல்லாமல், சங்கடமும் இல்லாமல், எந்த சலிப்பும் இல்லாமல்
சலிப்பே இல்லை உங்கள்கிட்ட. வாழ்க்கையில் சலிப்பே வராது. சலிப்புங்கிற அந்த எண்ணத்துக்கே உணர்வுக்கே இல்லை. இருக்க முடியுதா? கொஞ்சம் கூட சபலம் இல்லை. கொஞ்சம் கூட எனக்கு சபலமே இல்லை அப்படிங்கிற சொல்ல முடியுதா? எனக்கு வாழ்க்கை எதை பற்றி சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை அப்படின்னு உணர முடியுதா? அப்போ சங்கல்பம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல், சலிப்பு இல்லாமல், சபலம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் எப்போ உங்கள் மனது இருக்கின்றதோ அங்கேதான் நிறைவு, சாந்தி, ஆனந்தம் என்கிறத தொடக்கமே ஆரம்பிக்கும். அங்கேதான் யோகம் உங்களுக்கு சித்திக்கின்றது. அதுக்காக எனக்கு என்ன ஞானம் தேவை, என்ன பக்தி தேவை, என்ன மனம் ஒருமைப்பாடு தேவை, என்ன செயல் தேவை, இதை நீங்கள் வாழ்க்கை வகுத்து கொண்டீர்களா? அதன்படி வகுத்தபடி மகான்களுடைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் சொன்னக்கூடிய அந்த வாழ்க்கை முறையோடு நீங்கள் ஒத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து போக வைக்கிறீர்களா? அதுக்கு என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க? அப்போ வாழ்க்கை போய் நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் உங்களை ஆழ்மனம் கேட்குதா கேட்கலையா? நீங்கள் 15 வயசுலேருந்தே வாழ்க்கை மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும். வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படி போட்ட 15 வயசை போட்டிருப்பீங்க. 25 வயசுக்குள்ள நான் எல்லாத்தையும் அடைந்து நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டம் இருக்கும். இப்போ 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தை அணிவித்து கொண்டே 25 வயசு கடந்துடுவீங்க. உங்களுக்கு படிப்பு வந்துடும், வேலை கிடைச்சிரும், கல்யாணம் ஆயிரும். சரி, நிறைவாயிருச்சா? அடுத்து 35 வயசுக்கு ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்தால் தான் என் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு தேவையான பூர்த்தி செய்யக்கூடிய வாழ்க்கை முறை அமைத்து கொடுக்கின்றவனை 35 வயசு வரும்போது நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நிம்மதி, சந்தோஷத்தை 35 வயசில் தள்ளி போட்டு 10 வருஷம் சங்கடப்படுவீங்க. சரி, 35 கடந்தாச்சு, பரவாயில்ல, நிறைவாயிருச்சா? அடுத்து 55 ரிட்டையர்ட் ஆகக்குள்ளேயோ நம்மெல்லாம் ஒரு பெரிய பங்களா வீடு கட்டி, பெரிய மாளிகை கட்டி, அதில் வாழ்க்கை கொண்டு வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து பேசாமல் நிம்மதியாக ஆனந்தம் இருக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுருவீங்க. சரி, 60 கடந்தாச்சு, எல்லாமே இருக்குது, நினச்ச வாழ்க்கை வந்தாச்சு, நிம்மதி ஆயிடுச்சா? அப்போ தான் நோய் வந்து உட்காரும். அப்போ தான் வந்துன்னா நோய் வந்து உட்காரும். சரி, நோய் வந்துடுச்சு, இந்த உடம்பை கவனிக்கணும், நிறைவே இல்லை. அப்போ இன்னொரு ஏக்கம் வந்துகிட்டு இருக்கு. அது 70, 80 கடந்து போயிட்டுருக்கு. எப்போ தான் நீங்கள் சொல்கிற நிம்மதி, எப்போ தான் நீங்கள் தேன நிம்மதி? இப்போ கடைசி நிம்மதியில் இருக்கா இல்லையா? அப்படி யாரும் அடைஞ்சிருக்காங்களா? யார் அடைஞ்சா? எப்பேற்பட்டவர்கள் அடைஞ்சிருக்கார்கள்? அடைந்தவருடைய மனநிலை என்ன, அவங்க வாழ்வியல் முறை என்ன, அவை எதை வைத்துக்கொண்டு வாழ்ந்திருக்கின்றார்கள்? அப்போ அதையாவது பார்க்கணும் இல்லையா? அவள் எப்போ தான் நிம்மதி? செத்தா நிம்மதியா? செத்த போகிறது நமக்கு யார் தெரியுமா? அப்போ நம்ம நிம்மதி தேடுறோம், திட்டம் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு டிசைன் பண்ணுறோம், அதுக்கு ஒரு சங்கல்பம் வைக்கிறோம், அதுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் வைக்கிறோம். ஆனால் அடைஞ்சி அது இல்லை தெரிஞ்சு இதுதான் காணல் நீர் சொல்கிறேன். ஒரு மான் தாகத்தை தணிக்க காணல் நீர் நோக்கி ஓடுகின்றது என்றால் அது தாகம் கூடி செத்தே மடிந்து போகும். அந்த வாழ்க்கைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது போகமாக இருக்கட்டும், மோகமாக இருக்கட்டும். இப்போ யோகங்கிறது என்னென்னா, இங்கே உங்களுடைய மன இயக்கமே இல்லாமல் இருப்பது. மனம் இருக்கும், மன இயக்கம் இருக்காது. மனம் இறை இயக்கத்தோடு ஒன்று இருக்கும், இறை இயக்கத்தோடு ஒன்று இருக்கும். அந்த இறை இயக்கங்கள் என்ன? நீங்கள் பார்க்கின்ற காட்சிகள், கேட்கின்ற கீதங்கள், நுகர்கின்ற பொருட்கள், சுவைக்கின்ற சுவைகள், அணிக்கின்ற பரிசுகள் எல்லாமே இறைவனுடைய உணர்வாக, இறைநிலை உணர்வாக நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்களோ, அது ஆத்ம உணர்வாக இருக்கட்டும், இறை உணர்வாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஏதோ தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால், அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால், அந்த ரூபத்தில் நம்பிக்கை இருந்தால், அதுவே இதுவாக இருக்கின்றது என்ற ஒரு உணர்வுக்குள் வந்த பின் உங்கள் மனம் ஓட்டமே இல்லாமல் இருந்தால், நீங்கள் இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வருகின்ற பொழுது அங்கே உங்கள் மன இயக்கத்துக்கு இல்லை, இறை இயக்கம் மட்டுமே இருக்கின்றது. அது நிகழ்கால உணர்வு மட்டுமே தரும்.
நிகழ்கால அனுபவம் மட்டுமே தரும். அங்கே இறந்த எதிர்காலம் இல்லாத நிலையிலே அங்கே இறைநிலையோடு ஒன்று இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் எப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறோ, அப்போ இறைவனாகவே இருக்கின்றீர்கள். அப்போ யோகமாக இருக்கின்றீர்கள். அந்த யோகத்திலே மன இயக்கம் என்பது சிறிதும் இல்லாத நிலையாக நீங்கள் உணர வேண்டும். புரியுதுங்களா? அப்போ அந்த மன இயக்கம் இல்லாத நிலை என்பதுதான் நீங்கள் அடைய வேண்டிய யோக வாழ்க்கை. அதுக்கு என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம என்ன கொண்டு போகலாம். என்னுடைய இந்த உரையானது எந்த அளவுக்கு புரிதலை கொடுத்துருக்கு தெரியாது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாங்கிறது ஒரு வாழ்க்கையை கொண்டு போகுது. நீங்கள் எவ்வளோ குருமார்களை பாருங்கள், சத்சங் கேளுங்க, அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் புரிதலெல்லாம் கொண்டு வாங்க, வாழ முயற்சி பண்ணுங்கள். உங்கள் அனுபவம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. உண்மையான குரு நீங்கள் தான். அதையே மித்த குருலாம் ஏணியாக இருப்பார்கள். ஏணியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த ஏணி சென்று விட வேண்டும். அங்கே உங்களுடைய குரு தான், அனுபவம் தான், உங்களுடைய புரிதல் தான் அது உங்களை கொண்டு போகும். அப்போ யோக வாழ்க்கை என்பது நீங்கள் இந்த மாய வாழ்க்கையில் விடுபட்டு உண்மையாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் பயணிக்க தொடங்க வேண்டும். அங்கே இறந்த எதிர்கால சிந்தனைக்கு இல்லாத இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். உங்களுடைய புரிந்து கொள்ளுங்கள். இறந்த எதிர்காலத்துக்கு உட்பட்டு அதை அணிவிக்கக்கூடாது. அங்கே எங்க விதமாக அதை காண்கின்ற காட்சியாக அணிவிக்க வேண்டும் தவிர அது எது விதமான சங்கடங்களோ சங்கல்பங்களோ சந்தேகங்களோ சலிப்போ சபலமும் தட்டவில்லை இருக்குதா பாருங்க. உலகத்தில் அன்பை மட்டும்தான் என்ன வெளிப்படுத்த முடியுது, வேறு எதுவுமே வெளிப்படுத்த முடியல. அன்பு மட்டும்தான் இங்கே உணர்கிறது. அந்த அன்பு என்கிற இடத்துல வரும்போது உங்களுக்குள் எந்தவித குற்றம் குறை சொல்லாமல் இருக்க முடியுதா? எதை பார்த்தாலும் எந்த சூழலான குற்றம் குறை சொல்லாமல் இருக்க முடியுதா? விட்டு கொடுக்குது என்பதே சுகமாக பார்க்கின்றீர்களா? தியாக உணர்வு இருக்கா? தியாக உணர்வுனா உங்கள் உணர்வுகள் எல்லாம் தியாகம் பண்ண வேண்டும். தியாகனா நமக்கு இந்த சாப்பாட்டை விட்டுட்டுனா தியாகம் கிடையாது. அடுத்த உதவி பண்ணுறது தியாகம் கிடையாது. எல்லா உணர்வுகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். விட்டு விட வேண்டும். விட்டு விடுவது தியாகம். உங்களையே தியாகம் பண்ணிட்டீங்களா? அல்லது கருணை அம்சமாக இருக்கின்றீர்களா? இந்த கருணை அம்சம் என்பது என்ன? இந்த குற்றம் குறை காணாது விட்டு கொடுத்து தியாகத்துடன் கருணையோடு இருக்கின்றது போலதான் அங்கே உண்மையான பூர்ணமான அன்பு பறைக்கின்றது. அது அன்பே சிவம் என்று நாம் உணரப்படுகின்றது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில். அப்போ அன்பு வேற சிவம் வேற நினைச்சாலே அது அறியாமை. அப்போ அன்புனா என்ன? அன்புனா என்ன? அப்போ அன்பு என்றால் இந்த நான் இருக்க வேண்டும். நான் இருக்கின்ற உணர்வானது எது? குற்றம் குறை பார்க்காம தியாக உணர்வோட விட்டு கொடுக்கின்ற நிலையோட கருணையோட. இரக்கம் வேற கருணை வேற. இப்போ கருணை என்பது என்ன என்றால் எல்லாமே சமநிலையோடு காண்பதுதான். பஞ்சபூதம் சொல்கிறீங்க. இந்த பஞ்சபூதத்தை அடிப்படையில் நம்ம வாழ்கிறோமா? பஞ்சபூத குணங்களோடு வாழ்கிறோமா? அப்போ அன்பே சிவமாக மாற முடியும். அப்போ அந்த நீ எப்போ அன்பும் சிவமும் இரண்டு, அப்போ சிவத்தை பார்க்க முடியுமா? சிவத்தோடு இருக்க முடியுமா? சிவ அம்சத்தில் இருக்க முடியுமா? அப்போ அந்த சிவத்தோடு இருக்க வேண்டும் என்றால், சிவ அம்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீ அன்பா இரு. அன்புனா என்ன? அப்போ நீ இல்லை என்றால், அங்கே எதிர்பார்ப்பு இருந்தால், அகங்காரம் இருந்தால், வெளிப்படை இல்லாத மனம் இருந்தால் அங்கே அன்பு இல்லை. ஆகையால் நீங்கள் சிவத்தோடு இல்லை என்பதை சிறப்பாக உணர்ந்து கொண்டு அன்பே சிவமாக வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த புரிதலை ஏற்படுத்த பிறகு அன்பு சிவமாக அறிந்த பின் நீங்கள் அன்பே சிவமாக இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய வைராகியம் என்ன, பயிற்சி என்ன? இந்த வைராகிய பயிற்சி இல்லாமல் அனுபவத்துக்கு வரவே முடியாது. அந்த அனுபவத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு வாழ்வியல் முறை தான் யோக வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் என்று கூறிக்கொண்டு இன்னும்
விஷயங்கள் பேசினா கூட இருந்தால் கூட இறைவன் இன்றைக்கு இந்த டயத்தை முடிக்க சொல்லியிருக்கிறான். முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேளுங்க.